கேரளத்தில் இந்த மீனை ஐல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பிடிக்கும், கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அதில் ஒருத்தி தான் நானும். ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு இந்த மீனை சுத்தமாக பிடிக்காது. ஒரு பீஸ் இல்லைன்னா ஒரு 2 பீஸ், அதுவும் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் சாப்பிடுவேனே. அப்புறம் தேங்காய்லாம் போடாமல் இந்த உப்பு, புளி, காரம் இதெல்லாம் அதிகமாக போட்டு குழம்பு வச்சாங்கன்னா மீன் தவிர்த்துட்டு குழம்பு மட்டும் சாப்பிடுவேன். பட் எங்கள் சேட்டனுக்கு இது பயங்கர இஷ்டப்பட்ட ஒரு மீன். அவர் சாப்பிட்றத பார்த்து பார்த்து எனக்கும் பிடிச்சிருச்சா என்னன்னு தெரியல, நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து தேங்காய், அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, மசாலாலாம் போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த ஊரில் அப்படி தான் பண்ணுவாங்க. மீன் மிளகா, அப்புறமா முருங்கைக்காய், மாங்காய் இருந்தால் மாங்காவும் போடலாம். எனக்கு வந்து மாங்காய் போட்டு வைக்கிறது ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஊரில் வைக்கிற மீன் குழம்புக்கும் நம்ம ஊரில் வைக்கிற மீன் குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். சைடில் பார்த்தா ரைஸும் வெந்துருச்சு. நாங்கள் வந்து நேற்று நாட்டு பப்பாளி பழம்ன்ட்டு பப்பாளி பழம் வாங்கியிருந்தோம். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து உள்ள விதையே இல்லை. நான் இன்றைக்கி விதை இருக்கும் அதில் எடுத்து நெட்டெல்லாம் வைக்கலாம்னு நினச்சேன். அப்படியே சைடில் பீன்ஸ் பொரியலும் பண்ணிவிட்டு குழம்பும் கொதிச்சிருச்சு. எல்லாத்தையும் அழகாக போட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு.